நேபாளிலே ஒரு அருமையான சகோதரி ஊழியம் செய்கிறார். அவருடைய பெயர் காயத்ரி. வடக்கு நேபாள் பகுதிகளிலே, மலைப்பகுதிகளிலே பிராமண சேத்ரி குடும்பத்தை சேர்ந்தவள். பிறந்த பொழுது நன்றாகத்தான் இருந்தாள். ஆனால் வாலிப வயதே வந்த பொழுது 2 காலும் போலியோவினால் பாதிக்கப்பட்டது. அந்த ஒரு டிராப் போலியோ மருந்து கொடுக்காததினாலே அநேகர் அந்த இடங்களிலே, பீகாரிலே, நேபாளிலே, வெஸ்ட் பெங்காலிலே ஏராளமான பேர் போலியோ வியாதினால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. ஸோ அதே போல இவளும் பாதிக்கப்பட்டிருந்தால் இவளுடைய வாழ்க்கையும் அது இருந்தது. அதே நேரத்தில் பீகாரினுடைய இன்னொரு பகுதியிலே ககடியா என்கிற இடத்திலே ரமேஷ் என்கிற ஒரு தம்பி, அவனும் போலியோவினால் பாதிக்கப்பட்டிருந்தான். இந்த ரமேஷ் தம்பி வாலிப வயது வரைக்கும் அவனை யாரும் ஒன்றும் சட்டை செய்யவில்லை. அந்த நாட்களிலே போலியோவினால் பாதிக்கப்பட்டால் ஒன்று ஒரு கால் அல்லது 2 கால் அல்லது 2 கால் 2 கை, எது வேண்டுமென்றாலும் பலவீனம் அடையலாம். அதை திரும்ப சரி செய்ய முடியாது என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அதனால போலியோல பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க இருந்தா வீட்டுக்கு வெளியில போட்டுருவாங்க அல்லது வேற எங்கேயாவது பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. சொந்த பிள்ளைகளையே, வேறு வழி இல்லை, வறுமை. வீட்டிலே 6-7 பிள்ளைகள் இருக்கும், ஒரே பிள்ளையை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. இந்த ரமேஷையும் அப்படித்தான் விட்டார்கள். ஆனால் இந்த ரமேஷனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இவனுக்கு ஒரு கால் பலவீனம் அல்ல, இவனுடைய கால் முட்டு 2ம் இப்படி 180 டிகிரிக்கு மேல ஒன்றோடு ஒன்று ஒட்டி, அவனுடைய முட்டை வைத்துதான் பூமியில 2 கை 2 முட்டு, அவனுடைய கால் பின்னால இருக்கும். அப்படிதான் அவன் நடக்கணும். முட்டுல செருப்பு போட முடியாது, கையில தான் செருப்பு போட்டிருப்பான். அந்த கையினுடைய செருப்பை முட்டை தரையிலே வைத்து தேய்த்து தேய்த்து ஒரு 17-18 வருடங்கள் வாழ்ந்தவன், கூனியே வாழ்ந்தவன். வாழ்க்கையில எந்த நம்பிக்கையுமே அவனுக்கு இல்லை. ஒரு நாள் தமிழ்நாட்டிலிருந்து போயிருந்த பால் சுந்தர் என்று சொல்லி சென்னை அட்வென்ட் மிஷன்லிருந்து போயிருந்த அருமையான அந்த அண்ணனுடைய முயற்சியினாலே அங்கே இருந்த பகுதிகளிலே சுவிசேஷம் சொல்லப்பட்டது. இவனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். பாஸ்டரை பார்த்து கேட்டான், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய காலுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா? கையில செருப்பை போட்டு குனிந்தே நடக்க வேண்டி இருக்கிறது, முட்டெல்லாம் தேஞ்சு போச்சு. அப்போ எங்களிடத்திலே கொண்டு வந்தார்கள். இதை பார்த்த பொழுது எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஏனென்றால் இப்படி 300க்கும் மேற்பட்ட போலியோ பிள்ளைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்து அவர்களை ஆண்டவருடைய கிருபையினாலே நேராய் நிமிர்த்தி நடக்க வைத்திருக்கிறோம். ஆனால் இது மிக கடினமான காரியம். ஆகவே ஒரு வீடியோ எடுத்து அந்த நாட்களிலே உத்தரப்பிரதேசத்தில் இருந்த சிஎம்சி வெள்ளூரிலே முடித்திருந்த எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் அவருக்கு அனுப்பின என்னுடைய நண்பர். அவரிடத்திலே சொன்னேன், இந்த பையனுடைய நிலைமை மிக மோசம், நாம் ஏதாயிலும் செய்ய முடியுமா? அவர் சொன்னார், அவனை 1 மாதம் கழித்து வர சொல், நான் வருகிறேன், சவாலாய் நாம் எடுப்போம் என்று. அடுத்த மாதம் வந்து அசஸ் பண்ணின பொழுது அவனிடத்திலே 3 காரியங்களை சொன்னோம். உனக்கு குறைந்தது 7-8 ஆபரேஷன்கள் தேவைப்படும். ஏனென்றால் இதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நேராக்க முடியும். ஆனால் எந்த ஒரு ஆபரேஷனுடைய நடுவிலும் நரம்புகளும் கீழே வரக்கூடிய இரத்த குழாய்களும் அடைபட்டு, ஒருவேளை அது பூரணமாய் அடைபட்டு விட்டால் உன்னுடைய காலை வெட்டி எடுக்க வேண்டியிருக்கும். அதற்கு பிறகு கால் இருக்காது. இதற்கு பிறகும் நீ நேராய் நிற்க முடியுமா என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை, மருத்துவ ரீதியாக. ஏனென்றால் இடுப்பு சதைகளினுடைய பலன் அதற்கு தேவை, அதுவும் குறைவாக இருக்கிறது. இதை சொன்ன பொழுது அவனுக்கு ஒரு தயக்கம், நெருக்கம். 1 நாள் 2 நாள் அவனோடு பேசி நான் சொன்னேன், நீ எப்படி என்றாலும் இப்படித்தானே இருக்க போகிறாய், கர்த்தரிடத்திலே உன்னுடைய நம்பிக்கை வைத்து நீ தைரியமாய் வா என்று சொல்லி அவருடைய வீட்டாரிடத்திலும் பேசி எல்லாவற்றிற்கும் ஒத்துக்கொண்டு காரியங்களை ஆரம்பித்தோம். முதல் ஆபரேஷன், 2வது ஆபரேஷன், ஒவ்வொரு ஆபரேஷனுக்கு இடைப்பட்ட பகுதிகளிலே 3 வாரம் 4 வாரம் மாவு கட்டு போட வேண்டும். அந்த காலை தினந்தோறும் இழுக்க வேண்டும். பயங்கர வலி இருக்கும். கத்துவான். தூங்குவதற்கு ஊசி கொடுப்பதற்கு சில நாட்கள் கொடுப்போம், சில நாட்கள் கொடுக்க முடியாது. அதிக நாட்கள் அதை பயன்படுத்த முடியாததினாலே ஒவ்வொரு நாளாய் ஒரு 6 மாதம் முடிவு, கடைசி ஆபரேஷன். இதுலேயும் அது வரைக்கும் எந்த குறைவும் இல்லாமல் வந்து கொண்டே இருந்தது. அது 7வது 8வது ஆபரேஷன் என்று நினைக்கிறேன். அந்த கடைசி ஆபரேஷன் நாளில் அவன்கிட்ட சொன்னோம், ரமேஷ் இது ஒருவேளை உனக்கு கடைசி ஆபரேஷனாக இருக்கலாம். அவன் கண்கள் எல்லாம் கண்ணீர். பையா 20 வருஷமா கையை வச்சே நடந்திருக்கேன், முட்டை தேய்ச்சி தேய்ச்சி நடந்திருக்கிறேன். இப்போ இந்த வலிகள் 6 மாதம் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து. இந்த நாளில் எனக்கு எப்போ முடிஞ்சா நல்லா இருக்கும். ஆனால் அவன் சொன்னான், நான் இன்னும் கர்த்தரை நம்புறேன், கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். அப்படிதான் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள உள்ள கொண்டு போனோம். குறைந்த வசதிகள் உள்ள இடம். ஆனால் கர்த்தர் அதை வெற்றிகரமாய் செய்ய வைத்தார். அவனுடைய கால் கிட்டத்தட்ட நேராய் வந்தது.
கடைசி மாவு கட்டு முடிந்தது. அவன் அதனுடைய பிசியோதெரப்பி எல்லாம் முடித்து தன்னுடைய வாழ்நாளிலே 15 வருடங்களுக்கு பிறகு நேராய் முதல் நாள் நிற்க போகிறான். அவனுக்கு இந்த இடுப்புல உள்ள பெல்ட், கேலிபர் எல்லாம் போட்டு கைகளிலே கொடுத்த பொழுது 2 ஸ்டெப் வைத்த உடனே ஓன்னு அழுதான். அழுது ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். ஆண்டவரே, கூனி குறுகி கடந்த என்ன நீ நேர நிமிர்த்தினீரே, உமக்கு நன்றி. எனக்கு ஆச்சரியம் என்ன என்றால், அவன் நடக்க ஆரம்பித்து வேகமாய் நடக்க ஆரம்பித்தான். ஷூ எல்லாம் பண்ணோம், ரொம்ப நல்லா அழகா நடக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப அவனை பார்த்து சொன்னான், இனி உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தொடர்ந்து முன்னேறி செல்லலாம், நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்ட பொழுது, இவனுடைய சூழ்நிலையை அறிந்த ஒரு பெண், அவளும் போலியோவினால் பாதிக்கப்பட்டவள், நான் இவரை திருமணம் செய்து கொள்கிறேன், எனக்கு இந்த பலவீனம் கொஞ்சம் தான் இருக்கிறது, ஆனால் இவருக்கு அதிகமாக இருக்கிறதே, இதை போன்ற ஒருவருக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவள் திருமணம் செய்தாள். 2 பேர்கிட்டையும் கேட்டோம், நீங்க கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணா உங்களுக்கு எளிதாய் வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். ஆனா அவன் என்ன தெரியுமா சொன்னா, இல்ல பையா, கூனி குறுகி தரையோடு தரையாய் நடந்து கொண்டிருந்த என்னை நேராய் நிமிர்ந்து நிற்க செய்த ஆண்டவர், என்னோடு கூட என்னுடைய வாழ்க்கை துணைவியும் இணைத்திருக்கிற ஆண்டவர், அதனால் இனி தேவ பணியை செய்வதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி வேதாகம கல்லூரியை படித்து மிஷனரியாய் மாறி இன்றைக்கு பாஸ்டராய் 2 குழந்தைகளும் இருக்கிறாங்க. 60 பேர் உள்ள சபையை வடக்கு பீகாரிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா! எத்தனை வருட வேதனை, எத்தனை வருட நெருக்கம், நடக்க முடியாத சம்பவங்கள் போன்றது. ஆனால் பழைய நினைவிலே அவன் வாழவில்லை, பழைய காயங்களிலே வாழவில்லை, பழைய தோல்விகளிலே வாழவில்லை. இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலே உன்னுடைய வாழ்க்கையினுடைய காயம் உங்களை எங்கே நிறுத்தி வைத்திருக்கிறது தெரியுமா? நீங்கள் வாழ்க்கையிலே சில பேருடைய வார்த்தையினால் பட்ட காயங்கள், தோல்வியினால் உண்டான காயங்கள், சில நேரங்களிலே சொந்தங்களினால் உண்டான காயங்கள், இவைகள் எல்லாம் உங்களுடைய பலத்தை தின்பதற்கு நீங்கள் விட்டு கொடுத்த நாட்கள் போதும். இந்த நாளிலே எல்லாவற்றையும் உதறிவிட்டு இயேசுவின் பலத்தினாலே, உன்னதத்தின் பலத்தினாலே அழுகையின் பள்ளத்தாக்கை ஊடுருவ நடந்து நீரூற்றாய் மாற்றுவதற்கு நாம் எழும்புவோம். அல்லேலூயா!